ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 12. வாலியோட அசாதாரணமான பலத்தை நினைச்சு இன்னும் மனசுல சந்தேகம் தீராத சுக்ரீவனுக்கு நம்பிக்கை தரணும் அப்படின்னு ராமன் நினைக்கிறார். சுக்ரீவன் சொன்ன வார்த்தைகளை அமைதியா கேட்டுண்டார். தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதற்காக வில்ல கையில எடுத்தார். அவர் நாணை இழுத்த உடனே அந்த சப்தம் எல்லா திசைகளையும் அப்படியே அதிர வச்சுடுத்து. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அம்பை எடுத்து அந்த சால விருட்சங்களை நோக்கி விடுறார். அந்த அம்பு 7 பெரிய சால மரங்களையும் அதோடு கூட மலைகளையும் பூமியையும் தொலைச்சுண்டு வந்து தன்னோட அம்பரா துணிக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சுடுத்து. இதை பார்த்தான் சுக்ரீவன். ஒரே பேராச்சரியத்துல அப்படியே மூழ்கி போயிட்டான். இவ்வளவு வல்லமை உடையவர் வாலியை அழிக்க முடியாதா என்ன என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அவனுக்கு பிறந்தெடுத்து. அவன் மகிழ்ச்சியோடு ராமனுக்கு முன்னால தலையை வணங்கிண்டு, என் அண்ணன் வடிவில் இருக்கும் பகைவனான வாலியை நீங்கள் இன்னைக்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கைகூப்பி வேண்டிக்கிறான். ராமன் அன்போடு சுக்ரீவனை அழைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனோட சம்மதத்தோடு நாமெல்லாம் வேகமாக கிஷ்கிந்தைக்கு போகலாம், நீ முன்னால் போய் வாலியை போருக்கு அழை அப்படின்னு சொல்றார். அவ எல்லோரும் கிஷ்கிந்தையை அடைஞ்சு அடர்ந்த காட்டுல மரங்களின் பின்னால மறைஞ்சு நின்னுக்கிறார். அப்போ சுக்ரீவன் வாலியை அழைக்கிறதுக்காக பெரிய சப்தத்தை கொடுக்கிறான். அந்த கர்ஜனை எப்படி இருந்ததுன்னா அப்படியே ஆகாசத்தையே பிளக்கிற மாதிரி இருந்துதான். அப்பேற்பட்ட ஒரு பயங்கர ஒளியை கேட்டதும் வாலி கோபத்தோட வெளியில வரான். ஒரு அஸ்தமன மலை வாயிலில் இருந்து எழும்பும் சூரியனை போல அவன் பார்க்கறதுக்கு இருந்தான். உடனே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடுப்புற ஒரு பெரிய கொடிய யுத்தம் ஆரம்பமாச்சு. அவ ஒத்தர இடி போல தாக்கிக்கிறா. 2 கிரகங்கள் மோதுற மாதிரி அந்த போர் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ராமன் உடனே எந்த அம்பையும் விடல. ஏன்னா வாலியும் சுக்ரீவனும் தோற்றம், நடை, குரல், வீரியம், ஆபரணம் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா. இதுல யார் வாலி யார் சுக்ரீவன் அப்படின்னு ராமனால கூட தெளிவா கண்டுக்க முடியல. தவறுதலாக சுக்ரீவனையே கூட கொன்றுவிடும் அப்படிங்கிற ஒரு தர்ம பயம் ராமனுக்கு இருந்தது. உண்மையான தர்மம் அவசரமாக எப்போதுமே செயல்படாது. முழு தெளிவு வந்த அப்புறம்தான் அது முடிவை எடுக்கும். இதுதான் இங்கு மறைஞ்சிருக்கக்கூடிய தத்துவமே. வெளியில தர்மமும் அதர்மமும் பல சமயம் ஒரே மாதிரித்தான் இருக்கும். விவேகமே அதை பிரிச்சு காட்டுறது. கடைசியில வாலியின் தாக்குதலை தாங்க முடியாம சுக்ரீவன் ஓடுறான். ரத்தத்துல நனைஞ்ச உடலோட அடிகளால் சோர்ந்து போன நிலையில ரிஷ்யமுக மலையை நோக்கி தப்பி ஓடி போறான். வாலி அவனை துரத்திண்டு போறான். ஆனா அந்த மலை கிட்ட வந்ததும் அப்படியே நின்னுட்டான். முனிவரின் சாபத்தினால அந்த இடத்துக்குள்ள வாலி நுழைய முடியாதே, அதனால இப்ப நீ தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு திரும்பி வந்துடுறான். இங்கு ஒரு பெரிய தத்துவமும் மறைஞ்சுதான் இருக்கு. அதர்மம் எத்தனைதான் வலிமையாக இருந்தாலும் கூட தவம் மற்றும் தெய்வீக சக்தி நிறைந்த இடத்த அது தொடவே முடியாது. அதுக்கப்புறம் ராமன், லக்ஷ்மணன், ஹனுமான் எல்லாரும் சுக்ரீவன் இருந்த இடத்துக்கு போறா. அவளை பார்த்த உடனே சுக்ரீவன் ரொம்ப வெக்கத்தோடும் வேதனையோடும் பூமியை பார்த்துட்டே தலையை குனிஞ்சுட்டு பேசுறான். என்னை வாலியை அழைக்க சொல்லி உங்களுடைய வீரத்தை எல்லாம் காட்டினேள். ஆனா அவன் என்னை அடிக்கும் போது நீங்க யாரும் உதவிக்கே வரலையே. வாலியை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் போருக்கே போயிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். சுக்ரீவனின் வேதனையை கேட்ட ராமன் மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறார். கோபத்தை விடு சுக்ரீவா, உங்கள் 2 பேரையும் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருந்தேள். அப்படி அடிக்கும் பொழுது தவறாக உன்னை அடிச்சுட்டா அது பெரிய அதர்மமாகி விடுமே. சரணமடைந்தவர்களை காக்கிறது
என்னுடைய தர்மமாச்சே. இங்கு இறைவனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது நன்னா தெரியுது. பக்தன் குறை கூறினாலும் கூட இறைவன் எப்போதுமே கோபப்பட மாட்டான். கருணையோடு அதற்கான காரணத்தை விளக்கித்தான் சொல்வான். பின்னர் ராமன், இப்போது மறுபடியும் போருக்கு போ. இந்த முறை உன்னை அடையாளம் காண ஒரு குறியீடு வேணும் அப்படின்னு சொல்றார். அதன்படி லக்ஷ்மணன் ஒரு மலர்ந்த கஜ புஷ்ப மாலையை பறிச்சு சுக்ரீவனோட கழுத்துல போடுறான். அந்த மாலையோடு சுக்ரீவன் மாலை நேர மேகத்தை சூழ்ந்த வெண் கொக்குகளைப் போல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான். ராமனுடைய வார்த்தையில முழு நம்பிக்கை அடைஞ்ச சுக்ரீவன் பயம் இல்லாம ராமனோட கிஷ்கிந்தைக்கு புறப்பட்டான். இதுதான் ஆன்மீக பாதையினுடைய தத்துவம். சாதகன் முதல்ல இறை அருளை சந்தேகப்படுறான், பிறகு அனுபவத்தின் மூலம் நம்பிக்கையை அடைகிறான். தோல்வியிலும் இறைவன் தன்னை கைவிடவில்லை அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துக்கிறான். கடைசியில இறை அடையாளத்தை அடைந்து அச்சமின்றி அகங்காரத்தை எதிர்கொள்ள தயாராகி விடுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 13வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.